மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கனவுகளுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன, ஆன்மீக அர்த்தம் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல கனவு ஏன் வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. கனவுக்கு ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. நீங்கள் எதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுவே உங்கள் மைண்டில் ஓடி 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 மைண்டில் ப்ரோக்ராம் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் தூங்கும்போது கூட மனம் வேகமாக ஓடக்கூடிய காரணத்தினால் அந்த கனவிலும் அதுவே தான் வருகிறது. ஸோ எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுவும் கனவாக வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எது கனவாக வரும்னா, நீங்கள் இப்போ இந்த உடம்பு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி உங்கள் ஆன்மா பல பேரலல் டைமென்ஷன்ஸில் வாழ்ந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான டைமென்ஷன்ஸில் நீங்கள் உங்கள் ஆத்மாவானது வேறு வேறு உடலில் இருக்கலாம், வேறு வேறு நிலையில் இருக்கலாம். அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதும் நீங்கள் ஆழமான நிலைக்கு போகும்போது கனவுகளாக வெளிப்படும். ஸோ கனவு வர்றதுக்கு இன்னொரு மெயினான ஆப்ஷன் இதுதான். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆழமாக தூங்கி கொண்டிருக்கும் போது உங்களை எதாவது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு, எதாவது சொல்கிறதுக்கு, இல்லாட்டினா உங்களால் உணர முடியாத சில விஷயங்களை உணர்த்துவதற்கு உங்களது முன்னோர்களும் சரி, இல்லை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் சரி, அவங்க நேரடியாக வர முடியாத காரணத்தினால, நேரடியாக வருவாங்க பட் உங்களுக்கு அது புரியாத காரணத்தினால ஆழமான கனவுகளாக வந்து ஆழமான கனவுகளுக்குள் சென்று சில காட்சிகளை வந்து உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ கனவுகள்னால் நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாசிட்டிவாகவும் இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறது கனவாக வரும். சில நேரத்தில் நீங்கள் ஓவர் அஷ்யூம் பண்ணிப்பீங்க, இதனால தான் இது நடக்குதுன்னு. நிறைய பேருக்கு கனவுல நினைக்கிறது, கனவுல நடக்கிறது நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நிஜத்தில் நடக்கிறது கனவுல வர மாதிரி இருக்கும். இது சில நேரத்தில் நம்ம கனவுல வர்றது நிஜத்தில் நடக்காமல் கூட இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, முன்னாடிலாம் நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்தது, இப்போ ஏதோ அந்த சக்தி வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமக்கு கனவில் வரக்கூடிய எல்லாமே நடக்கணும் என்கின்ற அவசியம் கிடையாது. நடக்கிற எல்லாமே கனவுல வரணுன்ற அவசியமும் கிடையாது. கனவுல வர்றது நேரில் நடக்குதா, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க. அதுக்காக நான் ஏதோ பெரிய சிறந்த ஒரு பர்சன், என்னை விட உயர்ந்தவங்க இந்த உலகத்தில் இல்லைன்ற அந்த அகங்காரத்திற்குள் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இன்னும் ஒரு சில அருளாளர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கனவுகளைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து கனவுகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா, மனம் எப்போ அதிகமான ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருப்பீங்க. மனம் அதிகமாக ஓடாமல் இருக்கக்கூடிய தருணத்தில் அருளை பெறக்கூடிய தன்மையில் இருப்பீர்கள். அப்போ அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மனம் ஓடாமல் இருக்குது, அந்த மனம் ஓடாமல் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷனை அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அவர்கள் அருள் செய்கின்றார்கள். அப்போ அடிப்படை புரிதலே என்ன அப்படின்னா, கனவுகள் அதீத சிந்தனையாலும் வரும், ஓவர் திங்கிங்லேயும் வரும், பிளஸ் பண்ணுறதுக்காகவும் வரும் கனவு. சில நேரத்தில் ஒரே நேரத்தில் நீங்கள் பல்வேறு விதமான வாழ்க்கை, பல்வேறு விதமான டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஒரு உலகத்தில் இறந்துருப்பார், பட் வேறு வேறு உலகத்தில் வேறு வேறு பேரலல் டைமென்ஷனில் வாழ்ந்துட்டு இருப்பார், அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இது படத்துக்கு கதை மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம எல்லாத்தையும் அப்படி கதையாக வந்து நம்ம நினச்சிட முடியாது. சில உண்மைகளில் இருந்துலாம் கதையை வந்து எடுக்க முடியும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் இன்னும் வேறு வேறு உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது உங்களுக்கு உடல் ஒன்றாக இருந்தாலும் உங்கள் ஆன்மா பல உடல்களை பல பேரலல் டைமென்ஷனில் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு. இது சத்தியமான உண்மை. இன்னும் கனவுகள் ஏன் எனக்கு வருது, அப்போ நான் கனவுகள் அதிகமாக வந்தால் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால், மெடிக்கல் ப்ராப்ளம்னால கூட சில நேரங்களில் கனவுகள் வரலாம். அதிகமான தாட்ஸ் ஓடி 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 நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்போ அந்த தூக்கமற்ற தன்மைக்கு போகும்போது எண்ணங்கள் அதிகமாக ஓடுகிறது. எண்ணங்கள் அதிகமாக ஓடுவது உங்களுக்கு காட்சிகளாக தெரிகின்றது. இன்னும் அடுத்த கட்டம் வந்து சொல்லணும்னா, நீங்கள் எதை ரொம்ப அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கனவுல இருக்கும்போது உங்கள் கனவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா யுவர் லூசிட் ட்ரீமர்னு அர்த்தம். அது என்ன லூசிட் ட்ரீமர் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனால் தனக்கு கனவு வரும்போது நான் இப்போ கனவு காண்றேன்றதை கவனிச்சிட்டானோ அதுவே ஹையஸ்ட் லெவல் அவேர்னஸ், ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. அப்புறம் அந்த கனவுல அடுத்த சீன் இதுதான் வரணும், இந்த சீன் இதுதான் வரணும், இதில் நான் இப்படி போகணும், இப்படி மாறணும்னு சொல்லி
கனவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, கனவுல அடுத்தடுத்த சீன் என்னென்ன வரணுன்றதை அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்களோ, டைரக்டராக மாறிடுறாங்களோ, தே ஆர் லூசிட் ட்ரீமர்ஸ். அவங்களால ரியாலிட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கனவவே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான், அடுத்தடுத்த சீன் இது வரணும்னு நினைக்கிறான்னா, மேலே பறந்துட்டு இருக்க டக்குன்னு நான் கீழே நடந்து போகணுன்னா கீழே நடந்து போவான். கீழே நடந்து போயிட்டு இருக்க டக்குன்னு வந்து நான் ஒரு பர்சனோட ட்ராவல் பண்ணணும்னா அந்த பர்சனோட மட்டும் ட்ராவல் பண்ணுவான். ட்ராவல் பண்ணிட்டு டக்குன்னு நான் காத்தா கரைஞ்சிரும்னா காத்தோட காத்தா கரையும். அப்போ நினைக்கிறதெல்லாம் அங்கே மேனிஃபெஸ்ட் உடனே ஆகிறது. கனவாக தெரிந்தாலும் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இந்த டைமென்ஷனில் லூசிட் ட்ரீமர்ஸால் அவர்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், எதிர்காலத்தை மாற்றவும் முடியும். அந்த ஆற்றல், அந்த மேனிஃபெஸ்டேஷன் பவர் என்பது அவர்களுக்கு உண்டு. ஸோ கனவை பற்றி புரிந்திருக்கும் என்று வந்து நம்புகிறேன். வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் கிளியராக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.